கொதிக்க வச்சுட்டு இந்த பாஸ்தாவை நம்ம அரை கப்புனா 1 கப் தண்ணி ஊற்றணும். இதனால் தண்ணி கொதித்தோன்னா எப்படி ரைஸில் தண்ணி கொதித்தோன்னா ரைஸ் போடுறோம் அதே மாதிரி தான் பாஸ்தாவை அப்படி போட்டுக்கணும். இப்போ லைட்டாக உப்பு அதுக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போடணும். பாஸ்தாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறமா இது தனியாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் செய்யணும். வேகட்டும். ஒரு கரண்டி பேன் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் டேஸ்ட் மேக்கர், இது மாதிரி டேஸ்ட் மேக்கர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே இது பண்ணணும். வதக்கணும். பாஸ்தா ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ் கூட கார்னிஷ் பண்ணுவோன்னா அந்த கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூவி விடலாம். மேலே சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அது மேலே எக்கு கூட போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட்டும் போட்டுக்கலாம். காயெல்லாம் போட்டுக்கலாம். இருந்தால் எல்லாமே போடலாம்.